மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 1.1 மூன்றாவது கணக்குறை விடையை பார்க்க போறோம். b cross a equal to -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4 இதில் a மற்றும் b ஆகியவற்றை காண்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிங்கிற கணம் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் உறுப்பு எல்லாமே என்னது அப்படின்னா பிங்கிற கணத்துல இருக்கக்கூடிய உறுப்பு. அப்போ முதல் உறுப்பு ஃபுல்லா என்ன இருக்குன்னு பாருங்க, நமக்கு சைடு தண்ணி எழுதிக்கோங்க. -2, -2, 0, 0, 3, 3. இப்போ முதல் உறுப்பு எல்லாமே என்ன கணம் அப்படின்னா பிங்கிற கணத்துல இருக்கக்கூடிய உறுப்பு. இந்த நம்பர் நமக்கு ரிப்பீட்டடா இல்லாம நம்ம எழுத போறோம், அவ்வளவுதான். ரெண்டாவது கணம் என்ன கொடுத்துருக்காங்க, ஏங்கிறது. இப்போ ரெண்டாவது உறுப்பு ஃபுல்லாமே என்னது அப்படின்னா ஏல உள்ளது. இப்போ ரெண்டாவது உறுப்பு என்ன இருக்குன்னு பாருங்க, 3, 4, 3, 4, திரும்ப என்ன இருக்கும் பாருங்க, 3, 4. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏ மற்றும் பி ஆகியவற்றை காண்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கோங்க அப்படின்னா ஏங்கிற கணம் கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஏங்கிறதுல என்ன இருக்குன்னு பாருங்க, இந்த நம்பர் ரிப்பீட் ஆகாம பார்த்துக்கணும். அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, 3, 4. இந்த 3 நாள் தான் மாறி மாறி வந்திருக்கு. நம்பர் ரிப்பீட் ஆகாம ஒரு தடவை எழுத போறோம். அப்ப என்ன வரும் நமக்கு, 3, 4. அவ்வளவுதானே, எல்லாமே 3, 4 தானே. இதுக்கு பதிலாக ஒரு 3, ஒரு 4 எழுதிக்கோம். அடுத்தங்கிற பிங்கிற கணம் என்னன்னு பார்க்க போறோம். என்ன இருக்குன்னு பாருங்க, -2 2 தடவை வந்திருக்கா. எத்தனை தடவை எழுதணும், ஒரு தடவை தான் எழுதணும். ஏன்னா ரிப்பீட் ஆகக்கூடாது. எழுதின நம்பரை திரும்ப எழுதக்கூடாது. 0 2 தடவை வந்திருக்கா, ஒரு தடவை போட்டுங்க. 3 2 தடவை வந்திருக்கா, ஒரு தடவை எழுதுங்க. சரியா? அவ்வளவுதான். இதான் மூன்றாவது கணக்குக்குரிய விடை. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.